வணக்கம். நவியா மார்க்கெட்ஸ் வழங்குகிற வீக்லி டிராக்கர் ஜனவரி 18, 2010. கடந்த வாரம் சிஎன்எக்ஸ் நிஃப்டி 5252, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 5254, ஃபியூச்சர்ஸ் 2 புள்ளிகள் மட்டுமே பிரீமியத்திலே முடிந்தது. கடந்த வாரம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 1151 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள் நிகரமாக. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 2109 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள் நிகரமாக. எஃப்ஐஐக்களை விட டிஐஐஸ் 2 மடங்கு வாங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அதனுடைய நம்பத்தகுந்த சப்போர்ட்டான 5040க்கு மேலேயே இருந்திருக்கிறது. நிஃப்டி குறியீட்டு எண் வால்யூமும் நன்றாக இருந்திருக்கிறது. கடைசியாக 5252 என்கிற அளவிலே நிஃப்டி ட்ரேட் ஆகியிருக்கிறது. அதனுடைய சப்போர்ட், முதல் சப்போர்ட் 5160, இரண்டாவது சப்போர்ட் 5040. 5320 முதல் ரெசிஸ்டன்ஸும் 5430 இரண்டாவது ரெசிஸ்டன்ஸும் இருக்கின்றன. ஆக 5430 கூட இப்போது கண்ணிலே தெரிகிறது. கடந்த வாரத்தில் வெளிவந்த நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகளில் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்றவை முக்கியமானவை. அவைகளுடைய 3வது காலாண்டு முடிவுகள் வெளிவந்தன. சந்தையில் இருப்பவர்கள் எதிர்பார்த்ததை விட அவருடைய ரிசல்ட் நன்றாக இருந்த காரணத்தினால் அந்த பங்கு விலைகள் மட்டுமல்ல, மொத்தமாக சிஎன்எக்ஸ் ஐடி இண்டெக்ஸே 9% உயர்ந்தது. அதன் காரணமாக மொத்த நிஃப்டியும் கூட 5200 என்கிற அளவிற்கு அதிகமாகவே தொடர்ந்து இருந்தது. வார இறுதியிலும் அதற்கு மேலாகவே முடிந்தது. 3வது வாரம் தொடர்ந்து இடையிலே ஒரு முறை 5169 தொட்டது. ஆனாலும் கூட ஐடி பங்குகளுடைய பங்களிப்பால் இண்டெக்ஸ் தப்பித்துக் கொண்டது. வங்கி பங்குகள் தான் இண்டெக்ஸை கீழே இழுத்த பங்குகளாக இருந்தன. நிஃப்டி 0% என்றுதான் சொல்ல வேண்டும் உயர்வு சதவீத கணக்கிலே. ஜூனியர் நிஃப்டி 1%, ஐடி நிஃப்டி 9%, பேங்க் நிஃப்டி 3%, மிட் கேப் 2%. குறிப்பா பங்குகள் என்று பார்த்தால் ஒரே வாரத்திலே டிசிஎஸ் 13%, விப்ரோ 10%, டெக் மஹேந்திரா 9%, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 9%, முந்திரா போர்ட் 9%. மீண்டும் கப்பல் நிறுவன பங்குகளுக்கு கிராக்கி வந்திருப்பது போல தெரிகிறது. விலை குறைந்த பங்குகள் என்று பார்த்தால் ஸ்டேட் பேங்க் 6%, ஐஎஃப்சிஐ 6%, யுனைடெட் பாஸ்பரஸ் 6%, மெக்டாவல் 6%, கனரா பேங்க் 5%. 5180 என்பது 14 நாள் டெய்லி மூவிங் ஆவரேஜ். அதற்கு மேல் இருக்கிற வரை பிரச்சனை எதுவும் இல்லை பங்கு சந்தைக்கு. அதனுடைய சப்போர்ட் நாம் ஏற்கனவே சொன்னது போல 5230, 5040, ரெசிஸ்டன்ஸ் 5300, 460. இவற்றின் காரணமாக 5300க்கு மேல் போகிற போது மட்டுமே அதிக அளவிலே ட்ரேடர்கள் லாங் போகலாம் என்று சொல்லப்படுகிறது. 5230 ஸ்டாப் லாஸாக வைத்துக் கொள்ளலாம். 5460 வருகிற பொழுது விற்றுவிட்டு வெளியேறிவிடலாம். அதே போல 5040க்கு அருகே வருகிற பொழுது ஷார்ட் போகலாம். 5040க்கு அருகே வருகிற போது லாங் போகலாம். 5230, 5300 என்கிற அளவுகளில் விற்கலாம்.